நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜிசிஎம் காஸ்பல் மீடியா. You are watching GCM Gospel Media. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters in Christ, இன்றைய வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். today's Bible scripture from Hebrews chapter 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இருப்பது பிரியமில்லாத காரியம். Without faith, it is impossible to please God. அப்படி என்றால் தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? So, how we are with God? தேவன் உண்டென்று நம்ப வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிப்பார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். First, we must believe He is existed, and those who seek Him earnestly, He gives the rewards. இப்படியான விசுவாசம் நம்மில் இருக்குமேயானால், If we have this kind of faith in our life, நம் வாழ்விலே கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வழங்குவார். God will do many miracles in our life. விசுவாசம் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. There are 3 kind of faith we divided. ஒன்று கண்டு விசுவாசிப்பது. Number 1 is visible faith. இரண்டாவதாக காணாமல் விசுவாசிப்பது. Second one is invisible faith. மூன்றாவதாக நம் வாழ்விலே நடக்கும் அற்புத அடையாளங்களால் ஏற்படும் விசுவாசம். The third one is miraculous faith which is happening in our life. எது எப்படி இருந்தாலும், Whatever it may be, தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருப்பது பிரியமில்லாத காரியம். without faith it is impossible to please Him. தேவன் உண்டென்று நம்ப வேண்டும். We must believe He is existed. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிப்பார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். So even we don't forget to trust Him. He will give the rewards in our life when we believe Him. இந்த விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போமா? Shall we stand on this faith? May the God bless you. Thank you for watching this video. Share, like, subscribe.